மாவட்டம் மீனாட்சிபுரம் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து தங்க மோதிரம் பரிசளித்துள்ளனர். மீனாட்சிபுரத்தில் இயங்கி வரும் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பயின்று வருகின்றனர். இதில் கடந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் நிஷா என்ற மாணவி 500க்கு 492 மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார். இந்நிலையில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவி நிஷாவுக்கு பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து சொந்த செலவில் தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட்டை பரிசாக வழங்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டு விழுந்து விபத்துக்கு உள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 100 அடி நீளமுள்ள விளம்பர பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அங்கு வீசிய பலத்த காற்றால் பிளக்ஸ் போர்டு கழன்று விழுந்தது. அந்த சமயத்தில் பேருந்து நிலையத்தில் மக்கள் இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிளக்ஸ் போர்டு விழுந்து கிடந்ததால் பேருந்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் பிளக்ஸ் போர்டை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இருந்து கொண்டு தனியாருக்கு பால் வழங்குபவர்களை உறுப்பினராக அந்த முடிவிலிருந்து நீக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக திருவள்ளுவர் ஆட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய ஆட்சியர், பால் உற்பத்தியாளர்கள் தனியாருக்கு பால் விற்பனை செய்வதை தவிர்த்துவிட்டு அரசு பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்து கொண்டு தனியாருக்கு பால் வழங்கினால் அவர்களை உறுப்பினரிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். திண்டுக்கல்லில் அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அப்போது திடீரென்று பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இருந்த கடைக்குள் புகுந்தது. இதில் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இதனிடையே இந்த விபத்து நிகழ்ந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அப்போது திடீரென பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இருந்த கடை ராமநாதபுரம் அருகே மறைந்த பங்கு தந்தையின் பெயரில் போலி உயில் தயார் செய்து தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1979ஆம் ஆண்டு சாயல்குடி ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருந்த செல்வராஜ் அண்ணாசாமி பாண்டியன் என்பவரிடமிருந்து 6.22 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கினார். தொடர்ந்து செல்வராஜ் 2012ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் அவரது பெயரில் அதே பகுதியைச் சேர்ந்த மனோ சந்தர் என்பவர் போலியான இறப்புச் சான்று மற்றும் போலியான உயில் தயார் செய்து நிலத்தை தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் சாயல்குடியில் விஏஓவிடம் லஞ்சம் கொடுத்து கடலாடி மண்டல துணை வட்டாட்சியரின் துணையுடன் பட்டா மாறுதலும் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தேவாலய நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவாடானை அருகே நடைபெற்ற ஆளவந்த மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் இருக்கும் ஆளவந்த மாரியம்மன் மற்றும் சித்தி விநாயகர் பாலமுருகன் பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் உள்ள குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து சென்று கும்பத்தில் ஊற்றி குடமுழுக்கு விழா மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வழிபாடு நடத்தினர். அதிமுகவில் சசிகலா மீண்டும் இணைய கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை உருவாக்கியுள்ளது.
வேலூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் 2026இல் தீய சக்திகளை ஒழித்து தமிழக மக்களை காக்கவும் மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைத்திடவும் வருக என சசிகலாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிளவுபட்டு கிடக்கும் 1.5 கோடி தொண்டர்களை ஒன்றிணைய வேண்டும், மீண்டும் தலைமை அலுவலகத்தில் வாருங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் தோல்வி எதிரொலியாக அதிமுக ஒன்றிணைக்க புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி உள்ளிட்டோர் முயன்று வரும் நிலையில் வேலூரில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தகுந்தது. கோவையில் அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் பொதுமக்கள் திருமணம் செய்து வைத்த வினோத நிகழ்வு அரங்கேறியுள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த புங்கம்பாளையம் கிராமம் குமரநகர் பகுதியில் பழமையான அரச மரமும் வேப்ப மரமும் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அரச மரத்தை சிவனாகவும் வேப்ப மரத்தை சக்தியாகவும் கருதி ஊர் மக்கள் அழைப்பிதழ் அடித்து திருமணம் செய்து வைத்தனர். முன்னதாக மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை, பஞ்சகவசம், கலச பூஜை, அக்னிகாரியம், தீபாராதனையும் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்ற நிலையில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டு பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.